133 வாக்குறுதிகள் அடங்கிய அதிமுக தேர்தல் அறிக்கை தற்போது வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக இருப்பது தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்கச்சாவடிகளை அகற்றுவதற்கு வலியுறுத்தப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பு. அதன்படி பொதுமக்களுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துகின்ற வகையிலும் சாலை போக்குவரத்துக்கு காலதாமதம் ஏற்படுத்தும் வகையிலும் சுங்க வசூல் என்ற வகையில் நியாயமற்ற வசூலை மேற்கொண்டு வருகின்ற சுங்கச்சாவடிகளை முற்றிலுமாக அகற்றுவதற்கு மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தும் என்கின்ற ஒரு உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கின்றது. மகளிர் உரிமை தொகைக்கான அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையின் உறுதிமொழியை பொறுத்தவரை மகளிர் பொருளாதார மேம்பாட்டிற்காக ஒவ்வொரு ஏழை குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கிட அதிமுக வலியுறுத்தும் என்கின்ற ஒரு அறிவிப்பினையும் இந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்கின்ற புதிய அறிவிப்பையும் தற்போது தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கின்றார்கள் அதிமுக சார்பில். அதன்படி வறுமையில் வாடும் விவசாயிகளுக்கு அவர்களது ஓய்வு காலத்திற்கான ஊதியமாக மாதந்தோறும் 5000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை விவசாயிகளின் நலன் கருதி மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்த அதிமுக வலியுறுத்தும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் பெண்களின் பெரும் சுமையை குறைக்கும் நோக்கில் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைப்பதற்கு மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நெகிழி பொருட்களுக்கு நிரந்தர தடை விதிக்கப்படும் எனவும் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கை தமிழர்களுக்கான இரட்டை குடியுரிமை தொடர்பாக அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியாக இலங்கை தமிழர்களுக்கு எதிரான போரில் பாதிக்கப்பட்டும் அதற்கு முன்னாள் பாரத பிரதமர் இலங்கை பிரதமர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஆண்டாண்டு காலமாக அகதிகளாக இருந்து வரும் இலங்கை தமிழர்களுக்காக ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட இரட்டை குடியுரிமையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பெட்ரோல் டீசல் விலை நிர்ணய முறையை பொறுத்தவரை உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கூடும் பொழுது எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துகின்றன என்று குறிப்பிட்டிருக்கும் அதிமுக தேர்தல் அறிக்கை, ஆனால் கச்சா எண்ணெய் விலை குறையும் பொழுது பெட்ரோலிய பொருட்களின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் குறைப்பதில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். முன்பு மத்திய அரசே விலை நிர்ணயம் செய்து வந்த நிலையில் தற்போது விலை நிர்ணயம் செய்யக்கூடிய பொறுப்பு எண்ணெய் நிறுவனங்களிடம் உள்ளதால் மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் அவை செயல்படுகின்றன என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அதிமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மத்திய அரசே விலை நிர்ணயத்தை கச்சா எண்ணெய் தொடர்பாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் எனவும் அதிமுக சார்பில் வலியுறுத்துவோம் என்கின்ற ஒரு உறுதிமொழியினை வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள நிதி பகிர்வு தொடர்பாக தங்களுடைய அந்த பரிந்துரைகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். மத்திய அரசு வசூலிக்கும் செஸ் வரி, அந்த சர்ச் சார்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய வரிகள் மத்திய வரி வருவாயில் 20% உயர்ந்து விட்டது. இது மாநில அரசுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் நிதியில் சேர்க்கப்படுவதில்லை. இதன் காரணமாக ஆண்டுக்கு 10 லட்சம் கோடி அளவு மாநிலங்களுக்கு நிதி வருவது தடைபட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக தேர்தல் அறிக்கை செஸ் மற்றும் சர்ஜார்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய அரசின் பகிர்வு நிதியில் அவற்றையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உள்ள காவிரி டெல்டா பகுதியான வேதாரண்யம் அருகில் இருக்கும் வண்டுவாஞ்சேரியில் அறிவிக்கப்பட்ட மெகா உணவு பூங்கா பணிகளை தொடங்கிட வலியுறுத்துவோம் என்கின்ற உறுதிமொழியையும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றார்கள். பன்ருட்டியில் உற்பத்தியாகக்கூடிய பலாப்பழத்தை பதப்படுத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக உலகமெங்கும் சந்தைப்படுத்த குளிர்சாதன சேமிப்பு கிடங்கு 50 ஏக்கரில் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வேளாண் கருவிகள் அனைத்திற்கும் 50% மானியம் வழங்கவும் வேளாண் கருவிகளுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து வரி விலக்கு அளிக்கவும் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 5000 ரூபாயும் கரும்பு டன் ஒன்றுக்கு 6000 ரூபாயும் விலை நிர்ணயமாக செய்யப்பட வேண்டும் எனவும் மத்திய அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். விவசாய பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையாக தேங்காய் கொப்பரை மற்றும் தேங்காய்க்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் விதிக்கப்பட்டுள்ள சேவை கட்டணத்தில் இருந்து தமிழகம் முழுவதும் விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் எனவும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரி மக்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றிடும் வண்ணமாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அதிமுக எடுக்கும் என்கின்ற ஒரு உறுதிமொழியினையும் இந்த தேர்தல் அறிக்கையில் அதிமுக தரப்பில் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கரூரில் பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நெய்வேலி என்எல்சி நிலக்கரி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இன்றைய சந்தை மதிப்பிற்கு ஏற்ற வகையில் நிலத்திற்கு உரிய தொகையை மத்திய அரசின் நில எடுப்பு சட்டத்தின்படி வழங்கிடவும் தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்பும் உரிய நிவாரணம் வழங்கிடவும்
வேலை வாய்ப்பில் அங்கு வேலை செய்து வந்த கூலி தொழிலாளர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் முன்னுரிமை வழங்கிடவும் வலியுறுத்துவோம் என்று அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் எனவும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சென்னையில் நடத்த வேண்டும் எனவும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை மத்திய அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றது. துறைமுகங்கள் தொடர்பாக கடலூரில் கப்பல் துறைமுகம் அமைக்க வலியுறுத்துவோம் எனவும் சென்னையில் இருந்த நாகைக்கும் நாகை கடலூர் வழித்தடத்தில் நீர்வழிப்பாதை போக்குவரத்து அமைய வலியுறுத்துவோம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆளுநர் பதவியில் நியமனம் செய்யும் போது மாநில அரசின் கருத்துக்களை கேட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற உறுதிமொழியினையும் அதிமுக தரப்பில் வழங்கியிருக்கின்றார்கள். மேலும் அண்மையில் குற்ற வழக்கு சட்டங்களினுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருந்த நிலையில் அதை கைவிடுவதற்கான முயற்சிகளை அதிமுக மேற்கொள்ளும் என்ற விவரத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய அதிமுக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்துவதாக சொல்லியிருக்கின்றார்கள். கோயம்புத்தூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு வலியுறுத்தப்படும் எனவும் சென்னை மெட்ரோ ரயிலை செங்கல்பட்டு வரை நீட்டிக்க வலியுறுத்தப்படும் எனவும் கிளாம்பாக்கத்தில் இருந்து ஒரகடம் வரை மெட்ரோ ரயில் இயக்க வலியுறுத்துவோம் என்கின்ற உறுதிமொழியையும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் வழங்கியிருக்கின்றார்கள். ராமநாதபுரத்தில் விமான நிலையம் அமைக்க வலியுறுத்துவோம் என்று கூறியிருக்கக்கூடிய அதிமுகவின் தேர்தல் அறிக்கை நாகை திருவாரூர் உள்ளடங்கிய ஒரு இடத்தில் விமான நிலையம் அமைக்க வலியுறுத்துவோம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். மத்திய அரசு அறிவித்த ஒசூர் விமான நிலையத்தை விரைந்து முடித்திட வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய அதிமுக மேலும் சில பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது.